தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற அமைப்பின் சார்பில் இயேசு கிறிஸ்துடைய எச்சரிக்கையின் உபதேசம் என்ற அந்த தலைப்பில் இயேசுவினுடைய எச்சரிப்பை பற்றி தொடர்ந்து பேசிட்டு வர்றேன். ஒரு சிறு வீடியோவாக தியானமாக பேசிட்டு வர்றேன். இன்றைய தியானமாக மார்க் 12 அதிகாரம் 40 வசனத்தில் விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேதபாரகரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் அதிக ஆக்கினி அடைவார்கள் என்றார். கவனிங்க, விதவைகளின் வீடுகளை பட்சிக்கிறது, ஜப ஆலயங்களில் முதன்மை ஸ்தானங்களில் பெஞ்சியில் உட்கார்றது, அப்போ தான் லெஸ்பீஸு நல்ல கறி எல்லாம் இருக்கும். அடுத்து நீண்ட அங்கிகளை தரித்து திரிகிறது, வெளியில் வந்தனங்களை மக்கள் இவங்களை தோத்திரம் பண்ணுறது, இவங்களை கும்பிடுறதுக்கு இவன் விரும்புவான். இவன் கும்பிட மாட்டான், அவன் கும்பிடணும். கும்பிட்டாலும் இவன் திரும்ப கும்பிட மாட்டான், அப்படியே மண்டையை அசைச்சிட்டு அப்படியே போவான். அப்படியே ஜமீன்தார் மாதிரி அப்படியே நீண்ட அங்கிகளை தரித்து சவடாலாக போகிறது. இவன் முழுவதும் யாருன்னு கேட்டால் வேதபாரகர், அதாவது பழைய ஏற்பாட்டுக்காரன் முழுவதும் வேதபாரகர் பரிசெய்கிறது தானே. மற்ற 23 அதிகாரத்தில் அவங்களுக்கு ஐயோ 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 ஐயோன்னு முழுவதும் சபிக்கிறாரு. அவங்க அதிக ஆக்கினி அடைவார்கள். ஆக்கினா தண்டனை, அதிக தண்டனை கிடைக்கும். தண்டனையிலே குறைஞ்ச தண்டனை உண்டு, அதிக தண்டனை உண்டு. குறைஞ்ச தண்டனைன்னா அந்த பூமியிலேயே அனுபவித்து அவங்க பரலோகத்துக்கு போகக்கூடிய அளவில் மனம் திரும்ப வச்சிருவார். சரீர தண்டனை. இப்போ உதாரணமாக பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. அவன் சபைகளை துன்பப்படுத்தினவன், கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்தினவன், அடித்தவன், காவலில் ஜெயிலில் போட்டவன், ஸ்தேவானுடைய கொலைக்கு உடந்தையாக இருந்தவன். நம்ம அறியாமல் செய்ததுனால இறக்கம் பெற்றேன்னு சொல்கிறான். ஆனாலும் இந்த சரீரத்தில் அவன் செஞ்ச பாவத்துக்கு சரீரத்திலேயே கடைசி வரைக்கும் முள் இருந்தது. அவன் ஜெபம் பண்ணி கூட அந்த முள் எடுக்கப்படலை. அது ஒரு நோய் வியாதின்னு சொல்கிறாங்க. இந்த பூமியிலேயே அவன் அனுபவிச்சிட்டான், பரலோகத்துக்கு சந்தோஷமாக போயிட்டான். அப்போ சிலருடைய தண்டனைகள் உலகத்தோட நியாயந்திருப்புக்கு முந்திக்கொள்ளும். ஆனால் நியாயந்திருப்புன்னு வந்துட்டால் அதிக தண்டனைன்னு சொல்கிறது அக்னி கடல் தான். பழைய ஏற்பாட்டுக்காரன் மனம் திரும்பாவிட்டா, இயேசு சொன்ன பிரசங்கமே பழைய ஏற்பாட்டுக்காரங்களுக்கு தானே சொன்னார். யூதர்களுக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குதுன்னு பிரசங்கிக்க தொடங்கினார்னு இருக்குது. மத்தேயு 5:4-17 தொடக்கமே. அதனால் அவங்க மனம் திரும்பலை. இல்லை, சொந்தமானதே வந்தார், சொந்தமானவர் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று யோவான் 1:11 இருக்குது. மகிமையின் கர்த்தரை அறிந்திருந்தார்களால் அவர் சிலுவையில் அறிஞ்சிருக்க மாட்டார்களேன்னு 1 கொரிந்தியர் 2:8 பவுல் சொல்கிறான். இயேசுவும் அதை ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறாங்க, உங்களை மன்னிங்கன்னு சொல்லி சிலுவையில் தொங்கும்போது கூட கொடூர பாவிகளை மன்னிச்சார். அதே வழியில் சிந்தையில் வந்ததுனால தான் ஸ்தேவானும் சாகும்போது தேவனே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதர்ன்னு சொல்லி அப்போஸ்தலர் 7 அதிகாரம் கடைசியில் 60 வசனத்தில் சொல்லி நித்திரை அடைஞ்சான். இந்த எண்ணம் யாருக்கு வரும்? பழைய ஏற்பாட்டுக்காரனுக்கு வருமா? தாவீது சாகும்போது சாலமோனை கூப்பிட்டு, இந்த மாதிரி ஒருத்தன் என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணி ரொம்ப வஞ்சிட்டான், என்னை இது பண்ணிட்டான், அவனை சமாதானத்தோடு அவன் நரமயிர பூமியில் விடாத, அவனை பழி வாங்கிடுறான்னு சொல்லி சாகும்போது கூட பழி வாங்க சொல்லி சொன்ன தாவீது அங்கே சாகும்போது கூட கல்லறிஞ்சவங்களை தேவனே இவர்களை மேல் இந்த பாவத்தை சுமத்தாதுன்னு மன்னித்த ஸ்தேவான் கிறிஸ்தவன், அவன் யூதன். அதனால் நான் யூதனை போல நான் ஆடுவேன், தாவீதை போல யூதரை போல ஆடுவேன்னா அந்த புத்தி தான் உனக்கு இருக்கும்.
இன்னொருத்தர் மனைவியை நீ கெடுக்கக்கூடிய வரும், அவனை கொலை செய்ய வேண்டியது வரும். யாக்கோப்புக்கு 4 மனைவின்னா உனக்கு 2 மனைவியாவது நீ வச்சுக்கிட்டு திரிவ. அது ஒரு குத்தமாக தெரியாது உனக்கு. யூதா மருமகளோடு விபச்சாரம் பண்ணான்ருக்கு. பழைய ஏற்பாட்டுக்காரன் முழுவதும் நடத்தையிலையும் காரியங்களையும் ஒரு பக்கம் நீதிமான்னு பரிசுத்தவான்னு ஒரு பக்கம் சொன்னாலும் மறுபக்கம் அயோக்கிய நாயாக தான் இருக்கான், விரோதமாக தானே இருக்கிறான். அவன் உனக்கு கோல் மாடல் இல்லை, அவன் அந்த அறியாமை உள்ள காலம் அது. தேவன் அதை காணாதவரை போல் இருந்தார். அதெல்லாம் பூர்வத்தாருக்கு அந்த காட்டு மிராண்டிகள் இருக்கிறதுனால தான் நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு கொலை செய்யாத, விபச்சாரம் பண்ணாத, பொய் சாய் சொன்னாத, திருடாத. யாருக்கு? கெட்டவனுக்கு தானே அந்த வார்த்தை சொல்ல முடியும். அவன் கெட்டவனாக இருந்ததுனால தான் அந்த பிரமாணம் அவனுக்கு தான் கொடுக்கப்பட்டது, உனக்கு எனக்கு இல்லை. நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே நீதிமானாக்கப்பட்ட விசுவாசத்தை அவரை விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்ட நமக்கு நியாயப்பிரமாணம் இல்லை. நீதிமானுக்காக நியாயப்பிரமாணம் விதிக்கப்படலைன்னு 1 தீமோத்தேயு 1:7-8 பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறான். அதுதான் நமக்கு கிடையாது. இன்றைக்கி 2க்குள்ள வித்தியாசம் தெரியாதபடி வேதபாரகர் ஊழியத்தையும் லேவி ஊழியத்தையும் பிடிச்சிக்கிட்டு மோசேன் திரைப்பின் வாசல்றான்னு சொல்லி அந்த யோசுவா வந்தான், அவன் காலேப்பு வந்தான், அப்படியே எங்கள் அப்பா அவன் வந்தான், அவன் நெகோமியா வந்து கோயிலை கட்டினா, இதைத்தானே வந்து கிதியோன் வந்தான், இதைத்தானே சொல்லிட்டு தெரியுறீங்க தற்குறிகளாக. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் யூதர்களுக்குள்ள காரியம். பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டதை நீ கிறிஸ்தவங்களுக்கு சொல்லக்கூடாது. இயேசு என்ன சொன்னார்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இவைகள்லாம் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது, கேள்விப்பட்டிருக்கீங்களே, நான் சொல்கிறேன். அதுதான் புது ஏற்பாடு, அதுதான் புது உபதேசம், அதான் புது ரசம், அதான் புது அப்பம், அதான் புது உடன்படிக்கை, அதுதான் புதிய வானம், புதிய பூமி, அதான் புதிய எருசலேம், அதான் புதிய மன்னா. தயவுசெய்து இந்த வித்தியாசங்களை புரிஞ்சு இயேசுவின் எச்சரிப்பை கேட்டு உங்களை மாற்றிக்குங்க. நானும் அப்படி இருந்தவன் தான், நான் யோக்கியம் கிடையாது. நானும் உங்களைப் போல் ஒரு காலத்தில் சிக்கிக்கிட்டு இருந்தவன் தான். கர்த்தர் என்னை அதிலிருந்து விடுதலையாக்கி கண்ணை திறந்து உங்களை பேச விடுறாரு. எங்கிட்டோ வெளிநாட்டுக்காரன் ஒருத்தன் சொன்னான்னு நான் ஒன்றும் சொல்லலை, நானாக புதுசாகவும் ஒன்றும் ஏற்படுத்தக்கூடாது. அவர் ஏற்படுத்தும் போது நான் ஏற்படுத்தியிருக்கும்போது நான் எதுக்கு ஏற்படுத்தணும்? அவர் ஊழியமாக இருக்கும்போது எனக்குன்னு எதுக்கு ஊழியம்? அந்த ஊழியம் இந்த ஊழியம்னு 2 கொரிந்தியரில் 3 அதிகாரம் 8-9 இருக்குது. அந்த ஊழியம் இந்த ஊழியம் அப்படின்னு போட்டிருக்கு. நீ எந்த ஊழியம் செய்யல என்பது தானே பேச்சு. நீ எந்த ஊழியக்காரன் முதல் நீ அதை சொல்லு. நீ யார்? நீ யாருக்கு நீ ஊழியம் செய்கிற? மோசைக்கா, லேவி ஊழியமா, இல்லை அப்போ சொல்ல இயேசுவை பின்பற்ற ஊழியமா? அந்த பேருக்கு இந்த பேருக்கு 2ஐயும் வச்சுக்கிட்டு கலப்படம் பண்ணிக்கிட்டு குருட்டு நாய் போல் குருடனுக்கு குருடன் வழிகாட்டினா இருவரும் குழியில் விழுவாங்கல்ல, அப்படித்தானே விழுந்துக்கிட்டு இருக்கீனே. ஒளிந்து போகிற மகிமை செக்கினா மகிமை, நிலைத்திருக்கிற மகிமை மருவமாகிற மகிமை மேல் மகிமையிலிருந்து மருவமாகிறது. நீ எந்த மகிமையில் இருக்க? செக்கினா மகிமையில் வச்சுருந்தீங்கன்னா நீ எப்படி மருவமாக முடியும்? எப்படி வித்தியாசத்தை நீ அறிஞ்சு வச்சுருக்க? மாற்றிக்க. எல்லாமே அறிஞ்சவங்க யாரும் இல்லை, அறியாதவங்க தான். மாற்றிக்கிட்டு போங்க, தெரிஞ்சிட்டு போங்க. ஏசு எவ்வளவோ சொல்லிக் கொடுக்க சீசர்கள் கற்றுக்கொண்டே போனாங்க இல்லையா? நம்ம எல்லாம் சீசர்கள் தானே. இப்போ நானும் இப்போ பேசுகிறேன்னா நான் எல்லாம் 100க்கு 100 பேசிட்டேன்னு அறிஞ்சு பேசிட்டேன், தெரிஞ்சு பேசிட்டேன், கரெக்டாக பேசிட்டேன்னு நினைக்காதீங்க. ஏதோ ஒரு 60-70% பேசலாம், 30% எனக்கு மறைவாக தான் இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நானும் தெரிய வேண்டியது இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். ஏதாவது புதுசாக ஒன்று சொன்னீங்கன்னா, நான் சொல்லாத ஒன்று எனக்கு மேலே ஒரு காரியம் உங்களுக்கு வசனத்திலேருந்து இயேசு சொன்னதிலிருந்து சொன்னால் சொல்லுங்கள். அப்போஸ்தலர் நிருபங்கள்லேருந்து சொல்லுங்கள், புது ஊழியத்திலிருந்து சொல்லுங்கள், எனக்கு தெரியாததை ஏற்றுக்கிறேன். நம்ம எல்லாம் சகோதரர்கள். அடைந்ததாயிட்டு பெற்றுக்கொண்டேன்னு நான் என்றைக்கு என்றதில்லை. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுறேன், இலக்கை நோக்கி தொடர்கிறேன்னு அப்பேற்பட்ட பவுலே சொல்லும் போது நீங்களும் நானும் அடைந்ததாயிட்டுன்ட்டு எப்படி சொல்ல முடியும்? நிறை குடம் தழும்பாது, குறை குடம் தான் கூத்தாடும். அதனால் எல்லாம் தெரிஞ்சிருச்சு வச்சுட்டேன், நான் பெரிய அறிவாளி கெட்டிக்காரன்னு எவன் சொன்னாலும் அவன் திருட்டு நாயை தவிர, அவன் தற்குறியை தவிர, முட்டாளை தவிர, அவன் கேடுகட்ட நிலைமையில் தான் அவன் இருக்கானே தவிர முழுமையுள்ள ஆள் இல்லை என்பதை தயவு செய்து புரிஞ்சுக்கிங்க. அப்பேற்பட்ட இயேசுவே
என்னை நல்லவன் ஏன்பா சொல்கிற? நல்ல போதகரேன்னு ஒருத்தன் சொல்கிறான் இயேசுவை. பேர்பட்ட தேவகுமாரன் சொல்கிறாரு, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஏன் இல்லையே, என்னையே நல்லவன் சொல்கிறேன்னு. அப்பேற்பட்ட தேவனுக்கு சமமான தேவகுமாரனே தன்னை தாழ்த்தும் போது நாம் ஏமாத்துறோம். அவன் செருப்பை கூட கலட்டுறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னானே, அவன் தான் ஐயா ஊழியக்காரன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் சொன்னானே, அவன் தான் ஐயா ஊழியக்காரன். ஜனங்கள்லாம் பூமாலை போட்டு வரும்போது சட்டைகளை கிழிச்சிக்கிட்டு நாங்களும் உங்களை போல பால் உள்ள மனுஷர் தாண்டான்னு சொன்னாங்களே, அவங்க தான் ஐயா ஊழியக்காரன். 100க்கு அதிபதி கொர்நேலி பேதுரு காலில் விழுக வர்றான் ஊழியக்காரன்னு. இவன் எழுந்துரும், நானும் ஒரு மனுஷன் தான் தூக்கி விட்டானே, அவன் தான் ஐயா ஊழியக்காரன். தன் நிலையை நீங்கள் உணரணும். நீங்கள் யாருன்னு நாளைக்கு நடக்கிறது உனக்கு தெரியுமா? பெரிய தீர்க்கதரிசின்னு சொல்கிறேன். நாளைக்கு நடக்கிறது உனக்கு தெரியுமா? இன்றைக்கி சாகிறது உனக்கு தெரியுமா? இன்றைக்கி உன் உயிர் போகிறது தெரியுமா? நிறைய விஷயத்தை கேட்குறேன். அது என்ன செல்ஃபோன் இப்படி வந்திருக்கு, இது என்ன செல்ஃபோனை பற்றியே உனக்கு தெரியுமாடா? நீ தீர்க்கதரிசினா தான் எல்லாம் தெரியுமே. ஏன் செல்ஃபோன் அது இப்படி இருக்குது, ஏன் இன்னொரு சின்ன பையனை பயன்படுத்துகிற? ஏன் ஒரு வாலி பையனை செல்ஃபோனுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்க? நீ தெரியாத நாய் தானே. அப்போ தெரிஞ்ச மாதிரி பெரிய கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு நான் தீர்க்கதரிசி 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் சொல்கிறேன், நாளைக்கு அடுத்த வருஷம் சொல்கிறேன்னா இப்போ உள்ளது சொல்கிறேன் நாயை. இன்றைக்கி நீ யார்? நீ யார்? நாசியில் சுவாசமுள்ள மனுஷன் தானே. உன்னை உயர்த்துறதுனால தான் உன்னை வைகிறேன். உன்னை ரொம்ப பொறுமையாக உன்னைய அறிவாளின்னு சொல்கிறதுனால தான்டா உன்னை வைகிறேன். நீ தாழ்மையாக இருந்தால் உன்னை ரொம்ப உன்னையை விட நான் தாழ்த்திக்கிறேன். நான் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், அதான் நான் எதிர்த்து நிற்கிறேன். தாழ்மை உள்ளவனுக்கு தான் கிருபை கொடுக்குறாரு. அதனால் ஆணவ பேச்சோ அகராதி பேச்சோ பேசக்கூடாது. ரொம்ப திமுறாக பேசுகிறது, ரொம்ப ட்ரெஸ்ஸிலேயே உன்னை பெரிய ஜமீன் மாதிரி காட்டுறது. என்னடா நீ எல்லாம்? நாளைக்கு செத்தா உன் நிலைமை, இன்றைக்கி செத்தா நாளைக்கு நாடிடுவேன். நீ நாசியில் சுவாசமுள்ள மனுஷன் நம்பப்படுவதற்கு எம்மாத்திரம்னு நீ படிக்கலையா? மதிகேடனே, உன் ஆத்துமா இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? சேகரித்தவை என்ன? 2 டாக்டர் பட்டம், ரெவரண்டு பட்டம், பிஷப்பு பட்டம், ஊர் உலகம் நிறையா, கூட்டம் நிறையா. யாருடையதா ஐயா? 2 நாள் 3 நாளோட உன் கெதி முடிஞ்சது. அதோட உன் பேர் முதலாக கூட உன் பிள்ளைகளே சொல்ல மாட்டாங்க. அப்புறம் இப்படிப்பட்ட அநியாயத்தில் அந்தரங்கத்தில் நிலையில்லாத வாழ்க்கையே இருக்கிற நாம் பெரிய தீர்க்கதரிசி, நான் அப்படி சொல்லுவேன் இப்படி செய்வேன். கையை தட்டுங்களே. நீ சொல்கிறத வச்சு அவனாக தட்டணும்டா. தட்டுங்களேன்னா என்ன குரலி வித்தவா பண்ணுற? தட்ட சொல்கிறேன். உன்னை மாற்றிக்க. அப்போ சொல்ல உபதேசத்துக்கு வா, தாழ்மைப்படு. ஒன்றும் இல்லாமல் உன்னை தாழ்த்து. விசில் அடிக்கிறது, கையை தட்ட சொல்கிறது, என்ன குரலி வித்த மந்திரவாதியாடா நீ நாய. நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேத பாரகரை குறித்து எச்சரிக்கையாருங்கள், அவர்கள் அதிக ஆக்கின் அடைவார்கள் என்று ஏசு சொல்கிறாரு. நீண்ட ஜெபம், எல்லாம் ஜெபம் பண்ணும் போதே வீடியோ விடுங்க. அந்த ரங்கத்தில் போய் தெரியாமல் ஜெபம் பண்ணுறான்னு அவர் ஏசு சொன்னால், இவன் முழங்கால் யுத்தம் சொல்லி 10 பேருக்கு தெரிய எல்லாம் ஜெபிங்க, எல்லாம் கண்ணீரோடு கத்துறது, வீடியோ விடுங்க, எல்லாம் போட்டாடுங்க. மனுஷர் காணும்படியாக ஜெபிக்கிற, நீண்ட நேரம் ஜெபிக்கிற, 24 மணி நேரம் ஜெபம்னு சொல்கிறான். மருத்துவம் 24 மணி நேரம் சேவை செய்யப்படும். டாக்டர் 24 மணி நேரம் டாக்டர் செயல்படுவாங்கன்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்குது. பிஸ்னஸ் மைண்டெல்லாம் போச்சு. அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும். யார் உங்கள்கிட்ட ஜெபிக்க வர்றாங்களோ எல்லார்கிட்டையும் பணம் வாங்குறது, திட்டங்கள் முறையில் வாங்குறது, அதுவே ஒரு அயோக்கியத்தனம் இல்லை. எதுக்குடா பணம் வாங்குற? ஏன் வாங்குற? முடிஞ்ச அளவில் நீ சத்தியத்தை சொல்லு, உன்னால் முடிஞ்சத உதவிகளை செய்ய எச்சரிக்கிறார். விதவைகள் வீடுகளை பட்சித்து, விதவைகள்லாம் புருஷன் இருக்க மாட்டான், அந்த விதவைகளை சீக்கிரமாக ஏமாற்றிடலாம். பொதுவாக பெண்கள் தானே ஏமாற்றப்பட்ட சீக்கிரம் ஏமாற்றலாம். ஒரு 4 வார்த்தை கவர்ச்சியாக பேசுனா நம்பிடுறாங்க.
ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்தத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவ பற்றி விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கேன்னு 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருக்குது. அதில் 4ஆம் வசனத்தில் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, வேறொரு சுவிசேஷத்தை நம்புறீங்க, வேறொரு ஆவி உள்ளவனை நீங்கள் நம்புறீங்க. அப்படிப்பட்டவன் கல்ல அப்போஸ்தலன் கபடமுள்ள வேலையால் கிறிஸ்துவின் வேஷத்தை தரித்து கொண்டவங்க அப்போஸ்தல வேஷத்தை தரித்து கொண்டவர்கள். அது ஆச்சரியம் அல்லவே. சாத்தானும் ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்து கொள்வானே. நீதியின் ஊழியக்காரன், பிசாசின் ஊழியக்காரன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 13, 14, 15 இருக்குது. அவங்க கிரிகளை நாளை தான் நீங்கள் அறிய முடியும்னு சொல்கிறாரு. கிரிகள்னால் ஆடம்பரங்கள், சொகுசு வாழ்க்கை, அவன் கோட்டு டை, அவன் அடி எங்கள் அப்பா பெரிய துறை, இங்கிலீஷை தவிர வேறு ஒன்றும் பேச மாட்டானான். தமிழ்நாட்டில் தமிழ் பேசவே பெருமைப்படணும். தமிழில் பேசிட்டு அப்படி அதையே ஏன் இங்கிலீஷில் ஏன் பேசுகிறேன்? தமிழே அவனுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, நீ பேசுனது தமிழ் விளங்கிருச்சு. அவனுக்கு விளங்காத உன்னை ஏன் பேசுகிற இங்கிலீஷுன்னு உன்னைய இப்போ பெருமை காட்டுறதுக்கு தானே, உன்னைய இப்போ உயர்த்து கொள்றதுக்கு தானே. நீ பெரிய இங்கிலீஷ் துறை நீ சொல்கிறது தானே. கல்யாணமே வேணாம்னு பிரதிஷ்டை பண்ணி சன்னியாச்சியாக டெடிகேட் பண்ண நீ ஒரு பொம்பளையை பார்த்த உடனே காலில் விழுந்து டெடிகேட்டை உடச்சி கல்யாணம் பண்ணுறிய, நீ உருப்படியாவியா? அதே மாதிரி ஜஸ்டின் பிரபாகரும் அப்படி தான் சன்னியாசியை போட்டு வேஷம் போட்டு கல்யாணமே வேணாம்னு இருந்தவர் டக்குன்னு ஒரு பொம்பளை காலில் விழுந்து ஒரு மதுரையில் ஒரு டாக்டர் அம்மாவை பிடிச்சி அணைச்சி அதோடு விழுந்தவன் தான். அப்புறம் ஸ்டைல் மாற்றி மீசையை வச்சுக்கிட்டு கிப்பியை வச்சுக்கிட்டு கோட்டு டையை போட்டு ஊழியமாக போச்சு. இன்றைக்கி அவன் ஊழியத்தை எவன் பேசுகிறான்? நல்லா வர்ற ஒரு நட்சத்திரங்கள், வானத்தில் நட்சத்திரங்களைப் போல மின்னுகிற அநேகரை வெளிப்படுத்துகிற விசேஷ 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அந்த வால், சர்ப்பத்தின் வால், அந்த நட்சத்திரங்களை 3 ஒரு பங்கு இழுத்து தரையில் போட்டதுன்னு இருக்குது. ஏசாயா 9:15 அந்த வால் வந்து கள்ள போதகம் அப்படின்னு இருக்குது. கள்ள ஊழியக்காரன், கள்ள போதனை தான் அந்த வால். இன்றைக்குள்ள ஊழியர்கள் முழுவதும் விழுந்துட்டாங்க. பொம்பளையில் விழுந்திருக்காங்க, பணத்தில் விழுந்திருக்காங்க, பெருமையில் விழுந்திருக்காங்க. இந்த சிபிஎம்காரங்கள்லாம் பெருமையில் தான் விழுந்திருக்காங்க. பணாசை வெளிப்படையாக இருக்குது, பொன்னாசை வெளிப்படையாக இருக்குது, மண்ணாசை வெளிப்படையாக இருக்குது. ஆனால் அந்த பெருமை வந்து சாத்தான்கிட்ட இருந்து நேரடியாக வந்தது. அவன் பெருமை கொண்ட மேட்டிமை கொண்டதுனால அவன் பாபம் செய்தான்னு எசேக்கியேல் 28:16-17 போட்டிருக்கு. அப்படியே போட்டிருக்கு. அவன் இருதய மேட்டுமையாகி 14ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுகிற கேருப்பாக இருந்த அவனை ஆகாதுண்டு ஆண்டவர் தள்ளுனது காரணம் பெருமை மேட்டுமை. அவன் அறிவு இருக்குது, அழகு இருக்குது, பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது. பெருமை அது ஆண்டவருக்கு பிடிக்காது. பெருமை உள்ளவனுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறாருன்னு நீங்கள் வாச்சிருப்பீங்களே. அதனால் அந்த பெருமை குணம் இன்றைக்குள்ள சிபிஎம் பாஸ்டர்கிட்ட நிறையா 90% இருக்குது. 90% இருக்குது. ஏன்னா அவன் தான் பெரிய ஊழியக்காரன், நாங்கள் தான் மனவாட்டி, நாங்கள் தான் ஸ்ரீகளால் கரைப்படாதவங்க, நாங்கள் தான் முதன்மையாக இருப்போம்னு ஒரு தற்கூறிகளைப் போல தெரியாத ஒரு புதிரவன். வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, மீசை எடுத்துட்டா பரிசுத்தவானா? ஒரு சிறிய இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்து ஆகிட்டுன்னு இருக்கேன். அங்கே உள்ள பொம்பளைகளை நீ இச்சையோடு பார்க்க மாட்டியா? உனக்கு ட்ரெஸ்ஸு துவைச்சி கொடுக்குறாங்க, சாப்பாடு போட்டு கொடுக்குறாங்க, சில இடங்களில் கால் அமைக்கி விடுறதும் உண்டுன்னு சொல்கிறாங்க சிலர் பொம்பளைங்க. எப்படிடா இச்சை இல்லாமல் இருக்கும்? உன் மனசிலாவது நினைக்காம நீ உத்தமேன்னு சொல்லு பார்ப்போம். அப்போ ஏன் பெருமை பாராட்டுற? உன்னை போல பிறரை நேசிக்கணும், தன்னை போல பிறரை நினைக்கணும், பாவப்படணும், பரிதாபப்படணும். எத்தனை மக்கள் உன்னை நம்பி வர்றாங்க, தெய்வமாக கடவுளாக நினைக்கிறாங்களே. அப்படிப்பட்டவனுக்கு நீ அவன் காலை கழுவுல, நீ நல்லவனாக இருந்தா. அப்பேற்பட்ட தேவகுமாரனே மனுஷன் காலை கழுவுனார். நீங்களும் அந்த மாதிரி காலை கழுவுங்க, அப்போயாவது உயர்வு தாழ்வு மேட்டுமை இல்லாமல் பெருமை இல்லாமல் இருப்பீங்கன்னு சொல்லி ஒன்று செய்ய சொன்னார். எவன் செய்கிறீங்க? யார் செய்கிறீங்க? வருஷத்துக்கு முறை செஞ்சால் செய்து ஆகுமா? தொடர்ந்து செய்யுங்க. அது ஞாபகம் மறக்காத அளவில் செய்யுங்க.
மாதம் மாதம் செய்யுங்க, இல்லை 2 மாதத்துக்கு ஒரு முறை செய்யுங்க, 3 மாதத்துக்கு ஒரு முறை செய்யுங்க, மறக்காத அளவில் செய்யுங்க. வருஷத்துக்கு முறை பேருக்கு ஒன்று செஞ்சால் எப்படி இருக்கு? நான் செய்தது போல் நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். போதகர் ஆண்டவருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவிழுந்துண்டானால் நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவ கழுவீர்கள். யோவான் 13ஆம் அதிகாரத்தில் 14, 15 இருக்குது. இந்த மாதிரி செய்தால் நீங்கள் பாக்கியவான்களா, அறிஞ்சதை செய்தால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்கன்னு சொல்லி அதில் 17ஆம் வசனத்தில் இருக்குது. அதுதான் ராபோஜனம் பண்ணுகையில்னு சொல்லி அந்த நிகழ்வு தான் ராபோஜனம்னு வார்த்தை யோவான் 21:20 இருக்குது. அந்த நிகழ்ச்சியை தான் ராபோஜனம்னு இருக்குது. நீங்கள் அந்த வார்த்தையே எடுத்துட்டிங்களே, திருவிருதுன்னு மாற்றிட்டீங்களே, நற்கருணைன்னு மாற்றிட்டீங்களே. எவன்டா அவனுக்கு சொல்லி கொடுத்தாங்க? இது அந்த நிகழ்ச்சி ராபோஜனம் இருந்தால் இதெல்லாம் வந்துடும், இதெல்லாம் செஞ்சிடுவானேன்னு பிசாஜி தந்திரத்தில் எல்லாம் சீசர் கட் பண்ணிவிட்டு வெளியில் உள்ளதெல்லாம் உள்ளே புகுத்திட்டான். திருவிருந்து, நற்கருணை யார் எங்கே இருக்குது பைபிளில்? அது தமிழ் மொழிபெயர்ப்பு மிக அருமையானது, சூப்பர். ஆவியானவர் அதை அழகாக சிந்தாமல் சிதறாமல் கொடுத்துருக்காரு. அதை பயன்படுத்தி அதில் உள்ள காரியத்தை செய்யப்பார். அதனால் பழைய ஏற்பாட்டுக்காரங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. வேதபாரகர் பழைய ஏற்பாட்டுக்காரன், அவனை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. இவன் இயேசுவின் பேரை சொல்லி தெரிஞ்சதுனால கலப்பலமுள்ள வேலையக்காரன், கலப்பலமுள்ள ஊழியக்காரன், கலப்பலமுள்ள வேதபார பரிசெயன். கலப்படமுள்ளன்னா பழைய ஏற்பாட்டையும் சொல்லுவான், புதிய ஏற்பாட்டையும் சொல்லுவான். அந்த ஊழியத்தையும் சொல்லுவான், இந்த ஊழியத்தையும் சொல்லுவான். வித்தியாசப்படுத்த மாட்டான். 2 ஊழியத்தையும் சமப்படுத்தி பேசுவான். ஒன்றும் தெரியாத தற்கொலை நாயாக இருப்பான். ஜனங்களை ஏமாற்றி அவனும் கட்டு. நீ நல்ல உண்மையில் நீ நீ தூங்கக்கூடியவனாக இருந்தால் எலும்பு நடிக்காத. சரி கட்டுறதுக்கு என்ன வசனம் இருக்குது, என்னென்ன பிறக்கி என்னைய வாயை மூடுறதுக்கு சரி கட்டுறதுக்கு முயற்சி பண்ணாத. அது உனக்கு நீயே சூடியம் வச்சுக்கிற மாதிரி தான். அதனால் இந்த இதிலிருந்து நீ கண்ணை திறந்துட்டா உடனே நான் அடுத்து என்ன செய்யணும்னு என்னை கேளு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37, 38 அவங்க இருதயத்தில் குத்தப்படும் போது சகோதரர் நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. அப்போ ஊழியக்காரங்களை பார்த்து அந்த மாதிரி என்னை கேளு, தெரிஞ்சது சொல்கிறேன் கேளு. நீ அப்படி போய் இவளை போய் நம்ம கேட்கவா? நம்மெல்லாம் எப்படி ஆள்? அப்படியே இருக்கிக்கிட்டு இப்போ இது வரைக்கும் இருந்த மாதிரியே இருந்து தொலை. இப்போது அதிக ஆக்கினி அடைவீங்கன்னு சொல்கிறார், அதிக தண்டனை. அந்த நாட்களில் அநேகரை என்னை நோக்கி முந்த நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, முந்த நாமத்தினாலே பிசாசிகளை துரத்தினோம் அல்லவா, முந்த நாமத்தினாலே அநேக அற்புதங்கள் செய்தாம் அல்லவா சொல்லுவாங்க. அதனால சரி இயேசுவின் நாமத்தை சொன்னதுனால உள்ளே விட்டுற மாட்டார். ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்காரே என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்கிறாரு. மார்க் 9ஆம் அதிகாரம் 38 நம்மை பின்பற்றாத ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசிகளை வச்சு துரத்துறான், அவங்க தடுக்கவான்னு சீசன் கேட்கும்போது தடுக்க வேணாம்னு சொல்கிறார்ல. அவங்க என்னைக்காவது மனம் திரும்புவாங்க இயேசுவின் பேரை சொல்கிறதுனால. இயேசுவை பின்பற்றலை, ஆனால் இயேசுவின் பேரை சொல்லி ஊழியம் செய்கிறான், பிசாசி விரட்டுறான், அற்புத அடையாளம் நடக்குது. இயேசுவை பின்பற்றலை. புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நிறையா ஊழியர்கள் அற்புத அடையாளம் செய்கிறதுனால, ஊழியம் செய்கிறதுனால, பிசாசி விரட்டுறதுனால இயேசுவை பின்பற்றினா என்று தயவு செய்து நம்பி ஏமாந்து போகாதீங்க. இயேசுவை பின்பற்ற அவன் நடவடிக்கை உபதேசம் தெரியும், உபதேசம் வச்சு தான் தெரியும். சத்தியம் இப்போ நான் சொல்கிறேன்ல, இதை வச்சு என்னை புரிஞ்சுக்கலாம். நீ இயேசுவை நான் கரெக்டாக பின்பற்றேன், இதை வச்சு புரிஞ்சுக்கலாம். அதனால் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல் என்னை பின்பற்றுங்கன்னு பவுல் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த பவுல் சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு என்னைய சிறிய வேண்ட அற்பமாக என்னாதபடி என்னைய ஆண்டவர் என் வாயை திறந்து பேச வச்சுக்கிறாருன்னா இதை கொஞ்சம் செவி கொடுத்து கேட்டு புரிஞ்சு என்னோட கான்டாக்ட் பண்ணுங்கள். புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் எல்லா மாவட்டங்களையும் தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்கிறேன். உங்கள் மாவட்டங்களில் நீங்கள் எழும்பி முன் வந்தால் கூப்பிடுங்க, நான் வர்றேன். சாப்பாடு செலவு மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. போக்குவரத்து செலவு காணிக்கெல்லாம் ஒன்றும் கொடுக்காதீங்க. சத்தியத்தை இலவசமாக வந்து இலவசமாக போச்சிட்டு போகிறேன். வர்ற ஜனங்களுக்கு உங்களால் முடிஞ்சால் ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கலாம். என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மதுரையில் ஆரம்பிச்சிருக்கேன், சென்னையில் ஆரம்பிச்சிருக்கேன், திருநெல்வேலியில் ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்து எந்தெந்த மாவட்டங்களில் எனக்கு அழைப்பு வருதோ அங்கெல்லாம் போய் ஆரம்பிக்க போகிறேன். இன்னும் மேலும் என் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு ஒரு எச்சரிப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.